தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கினுடைய விவரங்களை கேட்டு புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர் வணக்கம். அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவின் விவரங்கள் என்ன? தமிழக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த 2019, 2021 மற்றும் 2022 வருடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனைத்து பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்ற நிலையில் கடந்த 2022 ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் விவரம், அதாவது வருமானத்திற்கு அதிகமாக 38,75 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து சொத்ததாகவும் அவர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கானது இன்னும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்ட அதாவது இந்த வருமானத்துக்கு அதிகமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்று வரும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவின் விவரத்தில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவரங்கள், அதாவது வருமானத்திற்கு அதிகமாக விஜயபாஸ்கர் சொத்து சேர்த்ததாக அந்த வழக்கில் எஃப்ஐஆர் காப்பி மட்டுமல்லாது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்துள்ள ஆதாரங்கள், குற்றப்பத்திரிகை நகல்கள் உள்ளிட்டவைகளை தங்களுக்கு வழங்குமாறு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 25ஆம் தேதி பதிலளிப்பதற்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த 25ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு, அதாவது இந்த விவரங்களை அளிக்கலாம் என்ற தகவல் அளிக்கப்படும் என்றும் அதன் பிறகு அமலாக்கத்துறைக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கின் விவரங்களை கொடுக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதாவது விவரங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விவரங்களை கேட்டிருப்பது தற்போது புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.